புதிதாய் பிறக்கிறாள். உலகின் ஒளியாய் சுடர் விடுகிறாள். தமிழச்சி அவர்களுடைய கவி வரிகளால் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும், தன்னை நாளும் புதுப்பித்துக் கொள்ளும் புதுமை பெண் இவர். எங்கள் ரொட்டேரி பேர்ஸினுடைய செயலாளர் ராஜலட்சுமி நாராயணன் அவர்களை நம்முடைய தலைமை விருந்தினரும் சிறந்த பேச்சாளரும் ஆகிய அம்மா அவர்களை அறிமுகப்படுத்த அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த யாதுமானவன் நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக இங்கு அரங்கேற்றிக் கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய செக்ரட்டரி ராஜலட்சுமி நாராயணன் அவர்களையே சாரும் அவர்கள் நம்முடைய பேச்சாளரை அறிமுகம் செய்யும். Okay, I feel immense pleasure in giving a superb introduction about our lovely speaker, Amma Jayanta Amma. Dr. Jayanta Sri Balakrishnan, as an educationist, strongly believes in bringing about attitudinal improvement and social development through value-based education, helping people realize the potential and uncertainties in the pride concern, which adds depth, dimension and difference to her motivational talks. Former professor of English in PSG College of Arts and Science, Coimbatore, with 35 years of teaching experience. Welcome you, Amma. She won the Best Short Story Writer Award from the popular Tamil magazine Ananda Vigadan. Very proud of you, Amma. Her talks, Manadil Urudi Vendum, have exceeded 330 episodes and have won her international repute. மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும் அம்மா என்ற மொழிக்கு உதாரணம் நீதானோ. In January 2018, she spoke to her students and teachers in various forms in length and breadth to the north provinces of Sri Lanka. She visited twice Toronto, Canada as a special invitee, Business Tamil conferences of 2014 and 2017. In September, after the pandemic, she joined with hands of Rotary District 3212 in empowering adolescent girls of 55 schools and young women of colleges through the project through Yadumanaval from June 2022 to 2023, where she has addressed approximately 80,000 rural students. So, 80,000 குழந்தைகளுக்கு மேல், அதாவது மாணவியர்களுக்கு அவர்கள் இந்த யாதுமானவள் ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய தருணம். ரோட்டரிக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு. மிகைப்படுத்தாத பேச்சு, திகைப்பிற்குரியாத ஆட்சி. யாதுமானவள் எங்களுக்கு இன்று நீரே யாதுமானவள். வருக என்று ஒற்றை சொல்லி உண்மை கூறி அழைக்க முடியவில்லை. அழகான தமிழில் ஆரவாரம் செய்ய வாருங்கள் டாக்டர் ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களே. சிறப்பான அறிமுகம், நன்றி. ஒரே நிமிஷம், இதுக்கு உறுதுணையா இருந்த எங்க முத்துக்கள் பேர்ஸ் முத்துக்கள் சங்கத்துக்கும் இவ்வளவு தூரம் மேடம் வந்தாங்க, பெரிய விஷயம். அதோட பாலகிருஷ்ணன் சார் அவர்களும் மேடமோட இணைஞ்சு எங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ சார். மனித ஜாதியின் பாதியானவள், ஆனால் இவள் யார் என கேட்டால் அதே மனிதர்களால் இவள் யாரோ ஆனவள். தன்னை உணராதவரை இவள் அந்நியமானவள். தன்னை உணர்ந்து விட்டால் அணுவை பிளந்து ஆற்றல் நிறைந்தவள். இவள் உலகின் வினாக்குறியை வியப்புக்குறியாய் மாற்றும் யாதும் ஆனவள். தான் உணர்ந்தவற்றை உரைப்பது அல்லால் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று உரை செய்ய தாயுமானவளே, வருக வருக, உன் உரை வீச்சை தருக தருக. மிக சிறந்த பேச்சாளர் அம்மா அவர்களை, உங்களுடைய ஜெயந்தா ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களை பேச அன்புடன் சிறப்புரை வீச்சை நிகழ்த்த அன்புடன் உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம். விஜயகுமாரி மேடம் ஒரு அழகான பாடம் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. நீங்க அரங்கம் அதிர தாரைத்தப்பட்ட இளம் வெடிக்க அப்படின்லாம் மேம் சொல்லும்போது மேடமே நான் பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லாட்டாலும் கூறப்பிரியர் மாதிரியான ஒரு வணக்கம் சொல்லலாம் இல்லையா? வணக்கம், மிக்க நன்றி. விஜயகுமாரி மேடம் கூட சேர்ந்து நானும் உங்களுடைய அழகான
ஆர்ப்பரிப்பான வணக்கத்தை இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களோடையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். கவர்னர் சார் ரொம்ப அழகா ரோட்டரியை பத்தி உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. ஆனா ரோட்டரியை பத்தி நான் சொல்ல போறது முற்றிலும் வேறானது. ஆனாலும் கல்லூரிக்கு எனது மிகப்பெரிய நன்றி, அழைத்தமைக்கு நன்றி, இந்த அன்பு பாராட்டுதலுக்கு நன்றி. நேற்று திருவண்ணாமலை எல்லைக்குள் கால் வைத்து உள்ளே வரும் பொழுது இதுவரைக்கும் அப்படி யாரும் இந்த ஆரத்தி எடுத்து கூப்பிட்டதே கிடையாது. என்னுடைய வயதுக்கு நான் அப்படி ஒரு காட்சி பார்த்ததே இல்லை. இந்த ரோட்டரி கிளப்ல ஆரத்தி எடுத்து எங்களை அவ்வளோ அன்போடு அரவணைத்து கூப்பிடுறதுக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களுடைய கொண்டாடிகளுக்கு நன்றி, கூப்பிடுறதுக்கு நன்றி. அது மட்டும் இல்ல, எங்களுக்காக சிறப்பாக உணவு தயாரித்து கொடுத்ததுக்கு அதை விட பெரிய நன்றி. எல்லாரும் முன்னாலேயும் நன்றியா சொல்லணும். தனியா உட்கார்ந்து சாப்பிட்டாலும் உங்க அத்தனை பேர் முன்னாலேயும் சொல்லியே ஆகணும். அவ்வளவு அழகான, அவ்வளவு சிறப்பான, நேர்த்தியான, பார்த்து செய்வதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாரதி சொல்லுவாங்க குறிப்பு உணர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணசைவை பார்த்து, கையசைவை பார்த்து, முகத்தை பார்த்து, ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யக்கூடிய பேரன்புக்கு மிகப்பெரிய நன்றி. நன்றிங்கிற 3 எழுத்தை தவிர எனக்கு வேற எந்த வார்த்தையும் என் கைவசம் இல்லை. 1000 தடவை சொன்னாலும் பாரதி மாதிரி மீண்டும் மீண்டும் காதல் 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 அப்படின்னு சொன்னாலும், நன்றி நன்றி நன்றின்னு சொன்னாலும், ஒற்றை வார்த்தைக்குள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நன்றி உணர்வையும் சேர்க்க முடியாது. இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு நன்றி. அவ்வளவு அன்பு மட்டும் அல்ல, பேரன்பு. குழந்தைகளை இங்கிருந்து பார்க்கும்போது இவங்கெல்லாம் பூந்தோட்டம் மாதிரி இருக்கு, ரோஜா கொத்து மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. எனக்கு அப்படி எதுவும் தோணலை. எனக்கு தோணக்கூடியது இந்தியாவின் எதிர்காலம் மாதிரி இருக்கு உங்களை பார்த்தா. அவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா எப்போதும் நினைப்பேன், இந்தியாவின் நிகழ்காலம் மேடையிலும் முன்வரிசையிலும் அமர்ந்திருக்க, இந்தியாவின் எதிர்காலம் என் முன்னால் இருக்கிறது. பாரதியார் பார்த்தா கண்டிப்பாக அவ்வளவு சந்தோஷப்படுவார். எத்தனை பேர் என்னுடைய சைகையை பார்த்தீங்கன்னு தெரியல. இப்படி ஒரு தடவை உங்களை பார்த்து நான் பண்ணிட்டேன், கண்ணை பற்றும் போல இருக்கு அப்படின்னு. உங்க பிரின்சிபல் மேடம் கிட்ட தனிப்பட்ட முறையில் ஐ ஷுட் ரிக்வெஸ்ட் மேம், மறக்காம குழந்தைங்களுக்கு சுத்தி போடுங்க, கண்ணு கொண்டுடும். ஏன்னா இங்கிருந்து பார்க்கும்பொழுது இது புகழ்ச்சி அல்ல அம்மா, இப்படி ஒரு காட்சியை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பெரிய ஆசை. அந்த காட்சியை பார்ப்பதற்காக இறைவனும் இயற்கையும் எங்களுக்கு ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தது எங்களுக்கு அவ்வளவு பெரிய நல்வாழ்த்தாக தான் நம்ம ஒரு பணி நிறைவு பெற்ற ஒரு ஆசிரியருக்கு, கல்லூரி பேராசிரியருக்கு இதை விட சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்ச்சி என்னவாக இருக்கும் கண்டிப்பாக தெரியாது எனக்கு. ஆனா இந்த நிகழ்வுக்குள்ள போகிறதுக்கு முன்னால சில பேரை நான் கண்டிப்பாக அறிமுகப்படுத்தணும். சொல்லி கை தட்ட வேண்டிய தேவையே இல்லை, சொல்லாமல் நீங்க கை தட்டுவீங்க. ஏன்னா உங்கள் மனது கை தட்டும் போது தன்னை போல கை தட்டும். அந்த நபர்களை அறிமுகப்படுத்திடுறேன் நான். ரோட்டரி ஏதோ ஒரு கார்பரேட் அமைப்பு அப்படிங்கிற மாதிரி சார் சொன்னாரு. இல்ல, வெறும் மண்டபங்களாலையும் மனிதர்களாலையும் ஆனது அல்ல. இதயத்தால் ஆன, துடிக்கக்கூடிய இதயத்தால் ஆன, யாருக்கோ எங்கோ ஏதோ ஒரு மொழியில் நிகழக்கூடிய துன்பத்தை கண்டு ஏதோ ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு மனது துடிக்குமே. ஆனால் அந்த மனதுக்கு சொந்தக்காரர் கண்டிப்பாக ஒரு ரொட்டேரியனாக மட்டும்தான் இருக்க முடியும். நீங்களும் நானும் தொலைக்காட்சி பெட்டியின் முன்னால் உட்கார்ந்து கொண்டு எங்கோ நடக்கக்கூடிய நிலநடுக்கம், எங்கோ அடித்த சுனாமி, எங்கோ வந்த கொரோனா என்று பார்த்து அடுத்த சேனல் மாற்றி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, உங்கள் கைகளும் என் கைகளும் கைவசம் இருக்கக்கூடிய ரிமோட்டை மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, அந்த துன்பம் நிகழ்ந்த இடத்திற்கு துன்பப்பட்ட நபர் தனக்கு துன்பம் என்று உணர்வதற்கு முன்னாலேயே ஓடி சென்று 2 கரங்கள் நீளும் அப்படின்னா அந்த ரோட்டரி அமைப்பை தவிர வேற எந்த கரங்களும் அப்படி நீண்டது கிடையாது. சொல்லுவோம் வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. ஆனா வலது கை கொடுக்கிறது வலது கைக்கே தெரியாத அளவுக்கு அவ்வளவு ரகசியமாக செய்யக்கூடிய நபர்கள் சொல்லாமல் செய்வர் பெரியர் அப்படின்னு சொல்லுவோம். பெரிய நபர்கள் தான். உங்களுடைய அந்த பெரிய வணக்கம் இந்த அத்தனை பேருக்கும் சென்று அடையும். ஆனா அந்த வணக்கம் போதாது. நான் போற மேடையெல்லாம் தெரியும். சரிதா மேடம், இப்ப 2வது முறையாக நேற்று சொன்ன சில விஷயங்களை நீங்க கேட்க போறீங்க. அது 2வது முறை அல்ல, 3வது முறை அல்ல. மேடையில பாத்தீங்கன்னா தெரியும், 84வது முறையாக மீண்டும் எனது நன்றி கடனை நான் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறேன். யாருக்கு நன்றி கடனை தெரிவிக்கிறேன்னா, ரோட்டரிக்கு நன்றி கடனை தெரிவிக்கிறேன். I am not a Rotarian, I am surrounded by Rotarians, but I am indebted to Rotary. தாங்க முடியாத அளவு நான் கடன்பட்டிருக்கேன். யாதுமானவளாக கடன்படுவது என்பது வேறு, யாதுமற்றவளாக கடன்படுவது என்பது வேறு. என்னுடைய மகனின் கால்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ரோட்டரிக்கு நன்றி. என் பேரனின் கால்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ரோட்டரிக்கு நன்றி. என் மருமகளின் கால்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ரோட்டரிக்கு நன்றி. ஏன் என் முன்னால் இருக்கக்கூடிய என் இளைய பாரதத்தின் கால்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ரோட்டரிக்கு நன்றி. என்ன காரணம் அப்படின்னு சொல்ற இளம்பிள்ளை வாதம் அப்படிங்கிற நோய். இவர்கள் அதை பத்தி சொல்ல மாட்டாங்க. சொன்னா தற்பெருமை அப்படின்னு நினைக்கிறாங்க. தற்பெருமை அல்ல. உண்மையை சொல்வதற்கு பேர் தற்பெருமை என்றால் நான் பலமுறை உண்மையை
கொண்டே இருப்பேன். எங்களுடைய காலகட்டத்தில் 1950கள் 60கள் காலகட்டத்தில் இந்த மாதிரி குழந்தைகளை பார்க்க முடியாது. ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் திடீரென்று வந்து போகக்கூடிய ஒரு விஷ காய்ச்சலால் கணிசமாக பாதிக்கப்பட்டு ஓடி ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் 10 நாட்களுக்குள் கால்கள் எல்லாம் சூம்பி போய் வலுவிழந்து நிற்கக்கூட முடியாத நிலைக்கு இளம்பிள்ளை வாதம் அவர்களை தள்ளிவிடும். உலகளாவ இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. நாங்கள் பார்த்திருக்கோம், என் வகுப்பு தோழிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஓடி வந்து எல்லோரும் அரங்கத்தில் அமரும் பொழுது ஊன்று காலை ஊந்திக்கொண்டு அவர்கள் வரும் சத்தம் எங்க காதல எனக்கு இன்னும் கேட்கும். அந்த மரக்கட்டையுடைய சத்தம் காதல கேட்கும். நிதானமாக தான் வர முடியும். அவர்களால் படிகள் ஏறி வர முடியாது, பாய்ந்து ஓடி வர முடியாது. உங்களையும் என்னையும் போல கலகலப்பாக கையை கோர்த்து கொண்டெல்லாம் ஓடி வர முடியாது. தப்பித்த சில பேர் நாங்கள் உங்கள் முன்னால் அந்த கதையை சொல்லி ஆகணும். அந்த இளம்பிள்ளை வாதம் வந்து போனதுக்கு அப்புறம் ஆரோக்கியமாக மரத்தில் ஏறி கீழே குதித்துக் கொண்டிருந்த பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் எல்லாம் தவழ்ந்து தவழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலைக்கு அவர்களை தள்ளும் அந்த நோய். நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய கொரோனா உயிர்கொல்லி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை முழுவதுமாக உறிஞ்சி சக்கையை மட்டுமே உள்ளக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளம்பிள்ளை வாதம். 1985களில் தங்களுடைய கரங்களில் இங்கே இருக்கக்கூடிய ரொட்டேரியன்ஸ் ரோட்ராக் குழந்தைகளுக்கு இது தெரியுமா எனக்கு தெரியல. தெரியாம இருந்தா அது பெரிய குற்றம். மற்ற குழந்தைகளுக்கு அது தெரியல அப்படின்னா அது நன்றி கொன்ற செயலாக மாறும். இவர்கள் எடுத்து முன்கொண்டு வந்த அந்த நிகழ்ச்சி அது. ஒரு சாதாரணமாக போலியோ டிராப்ஸ் அப்படின்னு கொடுக்கக்கூடியதுக்கே 250 ரூபாய், 200 250 275 வரை ஆகும். அரசாங்கத்தாலோ தனி மனிதர்களாலோ அதை செலவு செய்ய முடியாது என்று உணர்ந்து கொண்ட நபர்கள் அத்தனை ரொட்டேரியன்ஸும் they have contributed generously. இது contributed நம்ம பாஸ்டர்ஸ் கொண்டு போக கூடாது, they are still contributing. இன்னும் பணம் கொடுத்துட்டே இருக்காங்க. உலகத்திலிருந்து இளம்பிள்ளை வாதத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும், இந்தியாவிலிருந்து முற்றிலுமாக ஒழித்தாகிவிட்டது. அப்ப இன்னைக்கு வீட்டுக்கு போய் இந்த குழந்தைங்க எல்லாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வேலை ஒண்ணு இருக்குமா? யாகமானவளாக இருக்கணும் அப்படின்னா நன்றி கடனை தீர்க்கிறத தவிர அவளுக்கு செய்ய வேண்டிய முதல் வேலை எதுவும் கிடையாது. நீங்களும் நானும் இப்படி வந்து நிற்கிறோம் அப்படின்னா நமக்காக வேற யாரோ ஏதோ ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம், அல்லது பல வேலைகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த குழந்தைகளாக நீங்க தூளில படுத்துட்டு இருக்கும்போது உங்க அம்மாவுக்கு அதை பத்தி தெரியாது, அப்பாவுக்கு அதை பத்தி புரியாது. பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து வந்து உங்க வீட்டு கதவை தட்டி திறக்காவிட்டால் தள்ளி திறந்து தூளில் தூக்கக்கூடிய உங்களை அள்ளிக்கொண்டு போய் வாயில் சொட்டு மருந்து ஊற்றி இந்தியா ஒலிம்பிக்ஸில் ஓட வேண்டுமா, ஓட தயார், தாண்ட வேண்டுமா, தாண்ட தயார், பேருந்திற்காக பறந்து செல்ல வேண்டுமா, எல்லாவற்றுக்கும் தயார்னு பாரதி சொன்ன நிமிர்ந்த நன்னடைக்கு உங்களை சொந்தமாக்கிய அத்தனை பேரும் முன்னால் உட்கார்ந்துருக்காங்க. அம்மா அப்பா கிட்ட போய் அறிமுகப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு எங்க கல்லூரிக்கு எங்க மேடைக்கு ரோட்டரி வந்தது, எங்களுக்கு அவர்களை பத்தி எதுவும் தெரியாது. தெரிஞ்சுக்கணும் நினைச்சிருந்தா நேற்று நாங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். உள்ளதைக்குள்ள உலகத்தை கொண்டு வைக்கக்கூடிய அந்த மொபைல் போனை வச்சுட்டு நம்மளால கண்டுபிடிச்சிருக்க முடியும். நம்ம கண்டுபிடிக்கல. ஆனா இனிமேலும் அவர்களை பத்தி தெரியாம போறது அப்படிங்கிறது குற்றத்தை தாண்டி, மன்னிக்க முடியாத குற்றத்தை தாண்டி பெரும் பாவமாக மாறும். அப்பா அம்மா கிட்ட போய் சொல்ல போறீங்க, இனி எந்த இடத்தில் திருவண்ணாமலையை சுற்றி எந்த இடத்தில் இந்த பெரியவர்கள் யாரை பார்த்தாலும் தாய் தகப்பனையும் கையோடு இழுத்துக் கொண்டு, அது ஒரு பேருந்து நிலையமாக இருக்கலாம் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்பொருள் அங்காடியாக இருக்கலாம், எந்த இடத்தில் பார்த்தாலும் இங்கிருந்து உங்களை பார்க்கும் பொழுது எல்லா முகங்களும் ஒரே ஜாடையாக இருக்கு. ஆனா அங்கிருந்து நீங்க பார்க்கும்போது இவங்க அத்தனை தெரியும், உங்களுக்கு அடையாளம் தெரியும், உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. இவங்களை எங்க பார்த்தாலும் பக்கத்துல போய் நின்று தாய் தகப்பனோடு வாயை திறந்து கண்ணை பார்த்து ஒரு நன்றி சொல்லுங்க. எங்களுடைய கால் உறுதிக்கு நீங்கள் கொடுத்த பணத்தினால் வாங்கிய போலியோ சொட்டு மருந்து மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லுங்க. சரி, அப்ப இன்னொன்னு, கை தட்டும் போது கை தட்டாம உட்காந்துருக்கிறவங்க பத்தி எனக்கு கவலையே இல்லை. நீங்க கை தட்டீங்கன்னா கை தட்டாம வச்சிருக்காங்க இல்லையா, கையை என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க கையை கடன் வாங்கி கூட நீங்க தட்டலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய சிறப்புள்ள மனிதர்களை பத்தி நான் பேசிட்டு கை தட்டாம உட்காந்துருக்கோம் அப்படின்னு. அடுத்தது, என் குழந்தை கால்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், என் உறவினர் குழந்தைகள் கால்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், என் அடுத்த வீடு, எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, கண்ணுக்கு தெரியாத ஊரில் ஏதோ மொழியில் இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் சாதாரணம், மிக சாதாரணமான மனிதர்கள் செய்யக்கூடியது. ஆனா உலகத்துல இன்னும் 2 நாடுகள் அச்சுறுத்திக் கொண்டே இருக்கின்றன. மீண்டும் போலியோ வந்து விடுமோ அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த 2 நாடுகளுக்கும் இன்றளவும் எங்கோ இருக்கக்கூடிய முகம் தெரியாத, முகவரி தெரியாத ஏதோ குழந்தையின் கால்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அதன் பெற்றோர்கள் காலத்திற்கும் கவலைப்படக்கூடாதுன்னு இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இன்னும் இந்த ரொட்டேரியன்ஸ் are paying for polio drops for children elsewhere. எங்கேயோ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமது கைத்தட்டல் அவர்களுக்கு போய் சேர்க்கலாம்.
நான் ஜூலை மாதம் 3ஆம் தேதி திண்டுக்கல் இதே மாதிரி ரோட்டரி அமைப்போட சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய மகளிர் கல்லூரிக்கு போறோம், MBM கல்லூரிக்கு போயிருந்த பொழுது அப்பொழுதே அவர்கள் எல்லாம் அந்த ஃபிளையர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கையில கொடுத்திருக்கக்கூடிய அந்த சின்ன நோட்டீஸை நீங்க படித்து முடிக்கிறதுக்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெண்ணுக்கு இந்த நோய் தாக்கி இருக்கும். என்ன அப்படின்னா, கர்ப்பப்பையின் வாயில் வரக்கூடிய புற்றுநோய். பெண்களாக பிறந்திருக்கக்கூடியதுனால மற்றவர்களுக்கு வரக்கூடிய புற்றுநோயை விட இன்னும் 2 அதிகமாக வரும். மார்பக புற்றுநோய் ஒன்று, கர்ப்பப்பையின் வாயில் வரக்கூடிய ஒரு புற்றுநோய் ஒன்று. என்ன பெரிய சந்தோஷம்னா, இதை நம்மால் தவிர்க்க முடியும் அப்படின்னு, சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். மிக கடுமையானது, மிக கொடுமையானது. உடல் அளவில் பெண்ணினுடைய அந்த மென்மையான உடல் இவ்வளவு பெரிய தாக்கத்திற்கு ஆளாக கூடாது. அது மற்ற உறுப்புகளுக்கும் பரவும் தன்மை கொண்டது. அந்த சர்விக்கல் கேன்சர், அதற்கான மருந்து சீரம் ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா கண்டுபிடிச்சாச்சு. பூனேயில் இருக்கக்கூடியது அவர்கள் கண்டுபிடித்தாகிவிட்டது. ஆனா என்ன, அதனுடைய தொகை அதிகம். பார்த்தோம்னா 6000 to 8000 ரூபாய் வரைக்கும் போகுது. ஆனா அரசு அதை எப்படியாவது கொண்டு வரணும் கீழே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐ திங்க் போலியோவுக்கு அப்புறம், அதாவது எண்ட் போலியோ, எக்ஸிட் போலியோவுக்கு அப்புறம் மிக பெரிதாக 1000 கைகளை எடுத்துக்கொண்டு இந்த களத்தில் இறங்க போகக்கூடியது ரோட்டரி அமைப்பு தான். அத்தனை குழந்தைகளுக்கு அதை கொண்டு வந்து சேர்க்கணும். சராசரி வயதுன்னு சொல்லக்கூடியது 7 to 13 வயதுக்குள் அந்த குழந்தைக்கு அந்த 3 டோஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு. நல்ல காலத்துக்கு இந்திய கலாச்சாரம் இன்னும் பெண் குழந்தைகளை உடல் அளவில் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இன்றும் கொடுத்து கொண்டு இருப்பதால் நாங்க அதை எது வரைக்கும் கொண்டு போறோம் அப்படின்னா, till your college education, அது வரைக்கும் பெண் குழந்தைகளுக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு. மொபைலை ரீசார்ஜ் பண்றதோ, புதியதாக ஒரு ஆடை வாங்குவதோ, புதியதாக ஒரு வண்டி வாங்குவதோ, இதற்கெல்லாம் நீ செலவு செய்யறதுக்கு பணத்தை சேர்த்து வைக்கலாம். ஆனா நீ முதல்ல சேர்த்து வைக்க வேண்டியது உன்னுடைய ஆரோக்கியத்தை தக்க வைக்கிறதுக்காக. அப்படி சர்விக்கல் கேன்சருக்காக கண்டிப்பாக there will be a course of injection அப்படின்னு வரும் பொழுது அரசு கொடுக்கக்கூடியது ஒரு உதவியாக இருக்கும். ரோட்டரி would like to come forward, அவர்களும் கொடுக்கணுங்கிற எண்ணத்துல தான் அந்த ஃபிளையர்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக உன்னை காப்பாற்றிக் கொள்ள எவ்வளவு தொகையை சேர்த்து வைக்க முடியுமோ தயவு செய்து சேர்த்து வை. உன்னுடைய அம்மாவையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தையையும் அக்காவையும் அவர்களை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. திருமணத்திற்கு முன்னால் ஏற்பட வேண்டிய, அதற்கு முன்னால் தரப்பட வேண்டிய ஒரு மருத்துவ இது, இந்த மருத்துவம் இது. அப்படி ஒரு சூழல் வரும் பொழுது இந்தியா will fight against cervical cancer. இனி அப்படிப்பட்ட கர்ப்பப்பை புற்றுநோயால் பெண்கள் தாக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற நிலைக்கு இந்தியாவை கொண்டு போகணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ரொட்டேரியன்ஸோட உன்னுடைய கைகளும் கூட சேர்ந்து வந்தே ஆகணும். அவர்களுக்காக, உன் நன்மைக்காக மட்டுமே பாடுபடக்கூடிய அவர்களுக்காக அடுத்த கைதட்டல் கொடுத்து. அடுத்தது இதயம் நல்லெண்ணெய் முத்துவனாச்சியை பத்தி சொன்னாங்க, இதயம் பத்தி சொன்னாங்க. நல்லெண்ணெய் அதனுடைய ஓனர் அவர் தான் அப்படின்னு. அப்படி ஒரு வார்த்தை அவர் சொல்லி இருந்தால் அதற்காக இதயம் முத்துவனாச்சி கூட நான் கண்டிப்பாக யாதுமானவள் அப்படிங்கிற இந்த மிக நீண்ட பயணம் கூட இல்லை. ரொம்ப அழகாக விஜயகுமாரி மேடம் சொன்ன மாதிரி இது சாதாரண நிகழ்வு அல்ல, இது ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னாங்க. இட் இஸ் ஜஸ்ட் நாட் அ ப்ராஜெக்ட், இட்ஸ் அ மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு இயக்கமாக மாறுவதற்கு கூட நான் வருவதற்கு உடன்படுறதுக்கு வேறொரு காரணம் இருந்தது. பார்த்த அடுத்த நிமிடம் திரைப்படங்களையும் ஊடகங்களையும் பாடல்களையும் வரக்கூடியதை நினைச்சு இதுதான் ஆண்மை, இதுதான் காதல், இதுதான் கவர்ச்சி அப்படி நினைக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள். இந்த வயதை நாங்க எப்படி சொல்லுவோம் தெரியுமா? You are not in love with a person, you are in love with love அப்படின்னு சொல்லுவோம். யாருடனும் காதல் பயப்பட வேண்டாம், அந்த காதலின் மேல் காதல் பயப்படக்கூடிய வயதாக இருக்கும். அதை பத்தி கற்பனை பண்ணக்கூடிய வயதாக இருக்கும், கனவு காணக்கூடிய வயதாக இருக்கும். நாங்க எல்லாம் இதை தாண்டி தான் வந்திருக்கோம், இதை தாண்டியும் தாங்கியும் வந்திருக்கோம். ஆனா தாண்டி வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால மேடைக்கு எங்களால வர முடிஞ்சது. அதை தாண்டி வராமல், தாண்டியும் வராமல் அதற்குள்ளேயே காணாமல் போகக்கூடிய வயது இது. இப்ப இந்த வயது குழந்தைகள் கிட்ட நான் கண்டிப்பா இதை சொல்லணும். எது ஆண்மை அப்படின்னு உனக்கு புரியணும். தோற்றத்தால பொலிவோடு இருக்கக்கூடியது ஆண்மையா, அல்ல நீ நினைக்கிற மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக் மனதை இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் என்று சொல்லக்கூடிய திரைப்படத்தில் வரக்கூடிய நடிகர் அந்த நடிகையை பார்த்து சொல்லக்கூடிய அந்த வசனம் அதுதான் ஆண்மையா அப்படின்னு சொல்லும். அப்படி நீ நினைக்கும் பொழுது உங்களுக்கு சின்ன மாற்றம் நான் கொடுக்கணும். 2015 ஆகஸ்ட் 15ஆம் தேதி அந்த சுதந்திர தினத்தன்னைக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மதுரை அங்கிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்திருந்தது. அங்க இருக்கக்கூடிய 100-150 வணிகர்களை நான் பார்த்து பேசணும் அப்படின்னு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கூட அண்ணாச்சியினுடைய பிற்காலத்தில் அவருக்கு ரொம்ப பிடித்த தலைப்பாக இருந்ததுன்னு அவர் சொன்னது வாணிபத்தில் அறம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். வாணிபம் செய்யறோம், வியாபாரம் செய்யறோம், ஆனா அதுலயும் அறம் உண்டு அப்படின்னு சொல்லி எடுத்த தலைப்பு. நிகழ்வு முடிந்தது. முடிக்கும் பொழுது எல்லா நிகழ்வுகளையும் மறுபடியும் மறக்காமல் நான் சொல்லுவேன், என்ன பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும். நான் சொல்லும் பொழுது கூட வெக்கப்படுற குழந்தைங்க இருக்கலாம், உள்ளத்தையில் இருக்கக்கூடிய ரேகையை அழிக்க முயற்சி பண்ற மாதிரி
நிரம்பின குழந்தைங்க இருக்கலாம். அந்த வயதை தாண்டி வந்ததுனால உங்க கண்ணு பார்த்து என்னால பேச முடியும். பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் அப்படின்னு நான் சொல்றது, அரசு பள்ளியோ அரசு உதவி பெறும் பள்ளியிலோ படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும். போதுமானதாகவும் பொருத்தமானதாகவும் உள்ளாடைகள் இல்லாமல் போகும் பொழுது பெண் குழந்தைகள் தாழ்வு மனப்பான்மைக்கு ஆளாகிறார்கள். பள்ளிக்கூடங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ வருவதற்கே தயங்குகிறார்கள். இன்னும் மேம்போக்கா சொல்லிட்டு போலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். மாதத்தில் 3 நாட்கள், அந்த 3 என்பது 5ஆக இருக்கலாம், 1 வாரமாக இருக்கலாம், உங்கள் உடல்வாகை பொறுத்தது அந்த ரத்தப்போக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் கண்டிப்பாக உள்ளாடை வழங்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இறங்குறேன். இறங்குறதுக்கு முன்னாலே என் பின்னால குரல் கேட்கிறது 4-5 ஆண்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு குரல், உள்ளாடை அப்படின்னா என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இருந்தது. ஒரு வார்த்தை சொல்லி இறங்கும் பொழுது, இல்லை எனக்கு இது இன்னும் தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு ஒரு ஆண் குரல் வந்து என்னை கேட்கிறது அப்படின்னா, இந்த குரலுக்கு சொந்தக்காரரை திரும்பி பார்த்து பதில் நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னு தோணியது. திரும்பி பார்த்த பொழுது முத்துவண்ணாச்சி, அவர் முத்துவண்ணாச்சின்னா எனக்கு தெரியாது. அவர் அவையில உட்கார்ந்து இருக்கும் போது இதே நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பேன், என்னுடைய நன்றி கடனை உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்ப நான் சொன்னேன், அவர் அடுத்தது கேட்டார், do you mean petticoats அப்படின்னு கேட்டார். உள்பாவாடையை நம்ம சொல்லக்கூடிய petticoats, நீங்க அது இன்ஸ்கர்ட் அப்படின்னு சொல்வீங்க. ஆங்கிலத்தில் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல உருவாக்கி அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். petticoats அப்படின்னு கேட்ட போது நான் சொன்னேன், I am not talking about petticoats, I am talking about panties. நான் உள்ளாடைன்னு சொல்லக்கூடியது உள்ள வடியக்கூடிய பெட்டிகோட் அல்ல, நான் சொல்லக்கூடியது ஜெட்டின்னு சொல்லக்கூடிய பேண்டீஸ பத்தி பேசிட்டு இருக்கேன். பார்த்தாரு. அப்ப நான் சொன்னேன், மாதத்தில் 3 நாட்களோ 5 நாட்களோ நாப்கின் அரசு கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஆனா அதை வைத்துக் கொள்வதற்கான ஒரு உள்ளாடை இல்லாமல் போகும்போது பெண் குழந்தைகள் வரமாட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா சொல்லும் பொழுது அது கேட்கக்கூடிய அந்த மனிதனுடைய கண்கள்ல கொஞ்சம் கலங்கின மாதிரி இருந்தது. சரி, நான் கற்பனை செய்ததாக கூட இருக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஆனா எண்ணி 15 நாட்கள் கழித்து இதயம் நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு மின்னஞ்சல் வருது. என்ன அந்த மின்னஞ்சல் அப்படின்னா, விருதுநகரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு 3 வீதம் உள்ளாடைகள் வழங்கப்படும், வருகிறீர்களா? சத்தம் அதிகமா இருக்கு. திரும்பி வரலாம். நான் அடுத்த நிமிஷம் நான் சொல்லிட்டேன், இந்த தூண்டில் போட்டா இந்த தூண்டில நான் கண்டிப்பா சிக்குவேன், போராட்டம் நானே வந்து சிக்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. வந்ததுல எனக்கு பெரிய விஷயமாக தோன்றியது என்ன தெரியுமா, அந்த குழந்தைகளுக்கு அது தந்தது மட்டுமல்ல, அந்த குழந்தைகளுக்கு தங்களுடைய அந்தரங்க சுத்தம் என்பதை பற்றி அறிவு கிடையாது. அவங்க அம்மாவுக்கும் கிடையாது, அக்காவுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. இதோட 7000 குழந்தைகளுக்கு இட்ஸ் கிவன். மேம் அதான் எழுதி போறாங்க, 7000 ஸ்டூடெண்ட்ஸ் have been given. ஒருவருக்கு 3 வீதம், ஒவ்வொரு குழந்தைக்கு 3 வீதம். அதற்காக இறைவி அப்படின்னு சொல்லி தனியா ஒரு லேடி டாக்டரை கூட்டிட்டு போய் அந்த இறைவி அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ப்ராஜெக்ட், அதுல மேடமுடைய டாட்டர், ஷீ இஸ் அசிஸ்டன்ட் கவர்னர் ஆஃப் காயத்ரி, அவங்களும் இன்னும் 2 பேரும் எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க. போய் குழந்தைங்க கிட்ட சொல்லணும், உன்னுடைய அந்தரங்க சொன்ன அம்மா சொல்லலாம், பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தா கை கால் கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. கை கால் கழுவிட்டு வா என்ன அப்படின்னா என்ன சொல்றோம்னு அம்மாவும் சொன்னதில்லை. அம்மா கை கால் கழுவுறதுன்னா என்னமா நீயும் கேட்டதில்லை. ரொம்ப நாகரிகமா பேசுறோம், ரொம்ப நாகரிகமா பேசுறோம் அப்படின்னு சொல்லி போயிடும். இந்த கர்ப்பப்பையினுடைய வாயில் வரக்கூடிய புற்றுநோய்க்கு அந்தரங்க சுகாதாரம் இல்லாமல் போவதும் ஒரு காரணம். ஆனா கடைகளை விற்கலாம். உங்களுடைய உடலை சுத்தம் செய்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஆல்கலைன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அசிடிக் அமிலத்தன்மை இருக்கும் பொழுது சுலபமாக தொற்று படரும். அமிலத்தன்மை இல்லாமல் அதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கடைகளை விற்கலாம். ஆனா அதை வாங்குறதோ அதை பயன்படுத்துறதோ சாதாரண மனிதனால் முடியாது, சாதாரண பெண் குழந்தையால் முடியாது. அப்ப என்னவோ நாங்க சொல்லுவோம், எப்படியும் வீட்டுக்கு எவ்வளவு ஏழை குழந்தையாக இருந்தாலும், குடிசை பகுதியில் வாழக்கூடிய குழந்தையாக இருந்தாலும், இல்ல கல்லூரிக்கு வந்துட்டு போகும்போதாக இருந்தாலும், எல்லா இடத்துலயும் கண்டிப்பா 4 வேப்ப மரம் இருக்கும். 4 வேப்ப இலையை எடுத்துக்கோ, வீட்டுல ஒரு பாத்திரத்துல தண்ணியை வை, சுடுதண்ணியாக கொதிச்சு வரும்போது இந்த வேப்பலையும் கல்லுப்பையும் போடு, உடம்பு தாங்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய வெப்பம் குறைந்த பின் உன்னை நீ சுத்தம் செய்து கொள் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லணும். இதை மறக்காம அவங்க அம்மாட்டையும் போய் சொல்லு அப்படின்னு. இதை சொல்லும் பொழுது, இதை பத்தி பேசும்பொழுது அந்த குழந்தைங்களை நிமிர்ந்து பார்க்கவே மாட்டாங்க, ரொம்ப வெக்கப்படுற மாதிரி இருக்கும். அப்பதான் நான் சொல்வேன், எதற்கு வெக்கப்படுமோ அதற்கு வெக்கமே படாமல் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எது எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொள்ளாமல் வெட்கம் என்று எதையோ ஒன்றை நினைத்துக் கொண்டு தலையை கவிழ்த்துக் கொண்டு இருக்காது. உன் முகவாயை பிடித்து தூக்கி உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறோம்.
1 lakh குழந்தைகளுக்கு 3 லட்சம் கொடுத்திருக்கு. எங்கெல்லாம் ஹாய்சரி மில்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் உங்களுடைய ஜவுளி கடைகள் இருக்கோ, அதெல்லாம் CSR ஆக்டிவிட்டியாக மாற்றி, CSR ஆக்டிவிட்டி அப்படின்னா சாலையோர பூங்கா அமைப்பது, கண் பார்வை, கண்ணுக்கு முகாம் அமைப்பது, கண் சிகிச்சை முகாம், ரத்த தானம், உறுப்பு தானம், இதை தாண்டி பெண் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு வருவதற்கு போதுமான உள்ளாடைகளை அவர்களுக்கு தருவது அப்படிங்கிறது இதைவிட பெரிய தானம் உலகத்துல இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அந்த தானத்தை ரோட்டில் செஞ்சு இப்போ உங்ககிட்ட நான் திரும்பி வரும்போது நான் சொல்ல வேண்டிய பெரிய செய்தி, எந்த இடத்துக்கு போனாலும் அந்த பள்ளிக்கூடத்துல இஃப் அண்ணாச்சி happens to be there, அங்க இருக்காரு அப்படின்னா அடுத்த நிமிஷம் அந்த HM கேட்பாரு, நம்பர் என்னன்னு கேட்பாரு, அடுத்த நிமிஷம் சொல்வாரு இந்த குழந்தைகளுக்கு கொடுத்துடலாமா, இந்த வருஷம் இந்த குழந்தைகளுக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்புறம் எனக்கு புரிந்தது, இந்த யாகமானவன்கிற பிரம்மாண்டமான பொறுப்பை அவர் தூக்கி கொடுக்கும் பொழுது இந்த அவருடைய கனவு குழந்தை சப்போர்ட் தி கேர்ள் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கனவு குழந்தையை ஒரு பல்லக்கில் வச்சு கொடுக்கும் போது அதை தூக்குற தோளாக மட்டும்தான் என் தோளை கொடுத்துருக்கேனே தவிர வேற எதுவும் இல்லை. அந்த கனவு குழந்தையை எங்கெல்லாம் தூக்கிட்டு போகணும்னு சொன்னாரோ அங்கெல்லாம் அந்த பல்லத்தை தூக்கிட்டு போகக்கூடிய சாதாரண பணிப்பெண்ணாக மட்டும்தான் என்ன நான் பார்த்துருக்கேன், வேற எப்படியும் பார்த்ததில்லை. அப்புறம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது, எந்த பெண் தனது வருத்தத்தையோ வேதனையோ துன்பத்தையோ துயரத்தையோ நோவையோ வாயை திறந்து எதிரில் இருக்கக்கூடிய நபர்களிடம் சொல்ல முடியாமல் காலால் தலையில் கோலம் போட்டுக்கொண்டு கையை பிசைந்து கொண்டு தலைப்பின்னலை பின்னி பின்னி சரி செய்து கொண்டு முழுமுழுக்க கூட சக்தி இல்லாமல் கண்களில் வரக்கூடிய கண்ணீரை அடக்கிக் கொண்டு தலையை குறிந்து நிலத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது அவள் வாயை திறந்து சொல்லாமல் அவள் மௌனத்தை புரிந்து கொண்டு அவள் வலியை போக்குவதற்காக உதவிக்கரம் நீட்டக்கூடிய அந்த செயலுக்கு மட்டும்தான் ஆண்மை என்று பெயர். எந்த வேணாலும் கற்பனை பண்ணி 6 அடி உயரம் இருக்கணும், அகலமான மார்க் இருக்கணும், மீசையை ஒழிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீ தமிழ் திரைப்படம் இல்லை உலக திரைப்படங்கள் நீ எங்க பார்க்கக்கூடிய கதாநாயகனிடம் காணாத பண்பு, மிக சாதாரணமாக பார்த்தால் இன்னொரு முறை திரும்பி பார்க்க வேண்டும் என்று உனக்கு தோன்றாத சாதாரண முகங்களை கொண்ட நபர்கள் தான் அசாதாரணமான செயல்களை உலகத்துக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் வாழ்க்கையில நீங்க சந்திக்கும் பொழுது இல்லை இதுதான் காதலோ அப்படின்னு மெய் மறந்து யாரோ பாட்டு பாட, யாரோ பாட்டு எழுத, யாரோ பாட்டுக்கு மெட்ட வைக்க, யாரோ அதற்காக நடிக்க அரையிடத்தில் 3 மணி நேரம் கதாநாயகன் கதாநாயகி நீ பார்த்துட்டு இருக்க இல்லையா, அந்த நபர்கள் 3 மணி நேரம் நீ கொடுத்த பணத்திற்காக உன் மனதை மயக்க நிலைக்கு கொண்டு போகக்கூடிய they are after all entertainers, they are not heroes, they are not heroines. ஹீரோனா வேற பொருள், ஹீரோயின்னா வேற பொருள். கதாநாயகன் அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா ஹீரோன்னு சொல்றேன். நேற்றைக்கு பேசும் பொழுது வெள்ளூர்ல ஒரு குழந்தை கேள்வி கேட்கும் போது வந்து என்கிட்ட கேட்டா, இப்படி நீங்க பெண்களை பத்தி உயர்வா பேசுறீங்களா, இங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எல்லாம் வருத்தமாக இருக்காதா அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், முதல்ல எது ஆண்மை நான் ஒரு வர்ணனை கொடுத்தேன் தானேமா, did I define not describe, I define what is to be a man, what do you mean by masculine அப்படின்னு சொல்றதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு வார்த்தைகள் தவறாம ஒண்ணு கொடுத்தேன்ல, அது இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் சபையில உட்கார்ந்து இருக்காங்களே தவிர அவங்க அத்தனை பேருக்கும் பெண்களை கொண்டாட தெரியும், கண்டிப்பாக அவர்கள் மனம் வாடாது. அப்படி பார்த்தா அப்படின்னா உனக்கு உங்க அம்மாவுடைய உடம்பு வருத்தம் தெரியாது, உனக்கு உங்க அம்மா வருத்தம் புரிஞ்சது கிடையாது. எப்பொழுதும் சிரிச்சிட்டு இருக்கிற அம்மா நீ வீட்டுக்குள்ள போகும் பொழுது வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மெனோபாஸ் டைமாக இருக்கலாம். பெண் குழந்தைகளுக்கு 18, 20, 22 வயது ஆகும் போது பெற்ற தாய் 40, 45 வந்துருவாங்க. பருவமடைவது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய குழப்பமான விஷயமோ அதை விட குழப்பமானது அந்த பருவ நிலையில் இருந்து கர்ப்பத்தில் இருந்து அந்த பெண்ணை விடுவித்து இயற்கை கொண்டு போகும்போது. சாதாரண இயற்கை விடுவிக்காது, எப்பொழுதும் வலிக்காம முதுகு வலிக்கும், முழங்கால் வலிக்கும், உடம்புல இருக்கக்கூடிய கால்சியம் சத்து உருகி உருகி எலும்பை விட்டு போகும். ஒரு தட்டு தட்டினாலே எலும்பு உடஞ்சிடுற மாதிரி இருக்கும், காரணம் இல்லாம பொங்கி பொங்கி அழுக வரும், தலைவலிக்கும். இதை எந்த அம்மாவும் பொண்ணுகிட்ட சொன்னது கிடையாது. என் மகளை நான் இளவரசி மாதிரி வளர்க்கிறேன்னு உங்க அம்மா சொன்னாங்கன்னா இனிமே உங்க அம்மாட்ட சொல்லு, அம்மா சுதந்திரம் கிடைத்த எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, 75 ஆண்டுகள் அமிர்த காலம் நம்ம தாண்டி போயிட்டு இருக்கோம், இளவரசிகள்லாம் இந்த நாட்டுல இனிமே கிடையாதுமா, மன்னராட்சியை ஒழிச்சதுக்கு அப்புறம் என்ன எதுக்காக இளவரசியா வளர்த்துட்டு இருக்கீங்க, என்ன ஒரு சாதாரண பிரஜையா வளங்க, மனுஷியா வளங்க அப்படின்னு சொல்லு. இளவரசிகளுக்கு இனிமே இடம் கிடையாது, இளவரசர்களுக்கு இளவரசிகளுக்கு இடம் கிடையாது, சாதாரண பிரஜைகளுக்கு மட்டுமே தான் இங்க இடம். இந்தியாவுடைய பிரஜை அது அவ்வளவு அழகா சார் சொன்னார், எல்லாம் வாழ்ந்து வளர்ந்து நீங்க பெரிய நபர்களாகி மனைவியாகி தாயாகி இந்திய நாட்டின் பிரஜைகளாக நீங்க வரணும் அவர் சொன்னபோது நான் நினைச்சேன், ஒவ்வொருத்தரும் வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துல வரக்கூடிய வார்த்தைகள் என்னங்கிறது அந்த நபருடைய தன்மையை காட்டணும். நல்லா இருடா, நல்லா அமோகமா இருப்பான் இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது மூத்த தலைமுறை காலில் விழுவது அநாகரிகம் அப்படிங்கிற ஏதோ ஒரு பாடத்தை
பெரியதின் காலில் விழுதும் பொழுது பாரதி சொன்ன பெரிதனும் பெரிது கேட்கும் போது கிடைக்கும். ஆஹா அப்படின்னு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. என்னுடைய ஆயுளும் சேர்ந்து வாழுமா, நான் சாதிக்காததெல்லாம் நீ சாதிச்சுட்டு வாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அதை விட பெருசு கிடையாது. இன்னைக்கு வீட்டுக்கு போய் மறக்காம காலையில வரும்போது 1000 கோவத்துல வந்திருப்பீங்கடா, அம்மாவை கடிச்சு துப்பியிருப்பீங்க. அதுவும் 18, 19, 20 வயது குழந்தைகளுடைய அம்மாவா இருக்கணும்னா ஆண்டவன் கண்டிப்பாக இன்னும் 1000 கைகளை கொடுத்து பலம் ஏற்படுத்தணும். முதுகெலும்பு இன்னும் அது ஊட்டணும். அந்த அளவுக்கு கோபம் பொங்கி பொங்கி வரும். சில்லு சில்லு விடுவீங்க. உங்க மேல சேர்ந்த மாதிரி எரிச்சிட்டு போகக்கூடிய பேருக்கு அவங்களை பிடிச்ச உங்களுக்கு கோபம் வராது. நீ வந்தியா, நின்னியா, சாப்பிட்டியா, தூங்கினியான்னு பார்த்து பார்த்து பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் அப்படி கோபம் வரும். கேட்டா உரிமை அப்படின்னு ஒரு அழகான வார்த்தையை வேற சொல்வேன். உரிமை இருக்கிற இடத்துல அன்பு காட்டணுமே தவிர உரிமை இருக்கிற இடத்துல ஆவேசத்தை காட்டக்கூடாது. ஊருக்குள்ள அந்த ஆவேசத்தை காமிச்சிங்கன்னா உதச்சு திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. அம்மா அப்பா கிட்ட காமிக்கிறோம், கோபத்தை காமிக்கிறோம், திருப்பி இன்னைக்கு போய் சொல்லு பெரிய நன்றி அப்படின்னு சொல்லு. இவ்வளவு நல்ல கல்லூரியில கொண்டு வந்து விட்டதுக்கு பெரிய நன்றின்னு சொல்லு. நாங்க யார் சொல்லணும் கேட்கிறோம், அதுக்கு பெரிய நன்றி. இல்லாத காசு உங்க பிரின்சிபல் மேம் வந்து உட்கார்ந்து இவ்வளவு யூஜி இருக்கு, இவ்வளவு பிஜி இருக்குன்னு பெருமையா சொல்லி, நானும் கோயம்புத்தூரை சேர்ந்த பெண்மணி தான், அவினாஷலிங்கத்துல படிச்சேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிந்தவர்கள் பேர் ஒன்றுமையா சொல்லிட்டு வரும்போது எனக்கு திருச்சிட்டே கேட்டேன், பயோகெமிஸ்ட்ரியா அப்படின்னு கேட்டேன் நான் அவங்ககிட்ட. ஏன்னா என்னோடு உடன் பணியாற்றிய நபர்கள் பேரெல்லாம் ஒன்றாக, என் கல்லூரியை சேர்ந்தவங்க பேரெல்லாம் ஒன்றாக சொல்லிட்டு வந்தாங்க. மேடம் கிட்ட திருப்பி நான் 2 கேள்விதான் கேட்டேன். மேடம் டிராப் அவுட்ஸ் இருக்கா மேடம் அப்படின்னு கேட்டேன். இல்ல குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா நடுவுல அப்படின்னு கேட்டேன். இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் வராங்களா மேடம் அப்படின்னு கேட்டேன். வராங்க. தாய்ப்பால் கொடுக்கறதாக இருந்தாலும் வராங்க. நல்லது மேடம் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு அப்படி குழந்தைங்க இருந்திருக்காங்க. தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னா 11ல இருந்து 11:15 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சின்ன இடைவெளியில கல்லூரிக்கு பின்னால வீடு எடுத்துட்டு அவசர அவசரமா ஓடி போய் குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு திரும்பி வரக்கூடிய குழந்தை 9 மணிக்கு ஓடி வந்திருப்பான். மறுபடியும் 11:15 குழந்தைக்கு போய் பாலை கொடுத்துட்டு வருவான். எனக்கு 11ல இருந்து 11:15 3வது அவர் கிளாஸ் அப்படின்னா 11:16 வந்து உள்ள விட மாட்டேன். நான் 11:16 I say I'm sorry you're too early for the next class சொல்லிடுவேன். அடுத்த கிளாஸ்க்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு ஓடிட முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இந்த பெண் வரும்போது வாடா உள்ள அப்படின்னு சொல்வேன். நான் பசங்க எழுந்துச்சு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இடையில போய் டாய்லெட் போயிட்டு வரதுக்காக கேர்ள்ஸ் போவாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க காலதாமதமாகவும் வருவாங்க. பாய்ஸ் வரும்போது நான் சொல்லுவேன் லேட்டா வந்தா உள்ள விட மாட்டேன்னு. 2-3 கேர்ள்ஸ் தயங்கி ரொம்ப கூச்சப்பட்டுட்டு மேம் அப்படின்னா வாதங்கமே உள்ளவாடா அப்படின்னு சொன்னேன். சும்மா வா கூட சொல்ல மாட்டேன், வாதங்கமே வாராஜாத்தி உள்ளவாடா அப்படின்னு சொன்னேன். எழுதிச்சு பசங்க கேட்பாங்க அது என்ன மேம் அவங்களுக்கு மட்டும் அப்படின்னு. நான் சொன்னேன் நான் மட்டும் இல்லை நீயும் சேர்ந்து அவங்களை உள்ள வர சொன்னேன். என்ன காரணம் தெரியுமா? இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்ல எங்க தண்ணி வருது எங்க தண்ணி வரலன்னு தெரியாது. 15,000 16,000 குழந்தைகள் படிக்கக்கூடிய இடத்துல குறைந்தபட்சம் 60% பெண்கள் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில எத்தனை பெண்களுக்கு அந்த ஒரு நாள் மாதவிடாயின்னு தெரியாது. போயிட்டு அங்க காத்துட்டு இருந்து மாத்த முடியாம திரும்பி வரக்கூடிய குழந்தைங்க இருப்பாங்க. நான் அவங்கள வர வேண்டாம்னு சொன்னா கூட நீ எழுந்திருச்சு நின்று சொல்லணும் மேடம் அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு அவங்கள உள்ள விடுங்கன்னு சொல்லணும். நீயும் நானும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் சப்போர்ட். ஆண்களும் பெண்களும் மனிதர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய கல்லூரியில கண்டிப்பாக பேசணும்னு ஆசை. அப்ப மேடம் கிட்ட மறுபடியும் கேட்டேன் மாஸ்டர்ஸ்ல பிஜியில கொஞ்சம் அப்படி இருக்கு மேம். குழந்தை கல்யாணம் எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தோட வேண்டாம் அப்படின்னு போறவங்க அப்படின்னு. திருப்பி உனக்காக தான் நான் மறுபடியும் வரேன். கல்வியை போல பெரிய கொடை வேற எதுவும் கிடையாது. கொடை அப்படிங்கிற வார்த்தைக்கு உனக்கு பொருள் புரியுமான்னு தெரியல. தமிழ வழக்கொழித்து போன ஒரு வார்த்தை கொடை. ஆனா கிராமங்கள்ல கண்டிப்பா கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் திருவிழா வரும், பெரிய பெரிய விழாக்கள் வரும்பொழுது பெரிய தர்மசீலர்கள்லாம் கொடை வழங்குவாங்க. எல்லாம் கொடுப்பாங்க. உடையா உடை கொடுப்பாங்க, உணவா உணவு கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது இது கொடை. நமக்கு பெரிய கொடை. காற்று பெரிய கொடை, தண்ணீர் பெரிய கொடை, சூரியன் மிகப்பெரிய கொடை, எல்லாமே பெரிய பெரிய கொடை. தாய் தந்தை பெரிய கொடை, நல்ல ஆசிரியர் பெரிய கொடை, வகுப்பு பெரிய கொடை, உட்கார்வதற்கு நாற்காலி பெரிய கொடை, நல்ல நட்பு பெரிய கொடை. கொடைக்கு ஒன்னால் நன்றி தான் சொல்ல முடியுமே தவிர நன்றி கடன் கட்டி தீர்க்க முடியாது. அம்மா கொடுத்த பாலுக்கு நீங்க நன்றி கடன் கொடுக்க முடியாது. அப்பா கொடுத்த அன்புக்கு கொடுக்க முடியாது. ஆசிரியருடைய அக்கறைக்கு ஒன்னால கொடுக்க முடியாது. அப்ப அந்த நன்றி கடன் கடுனால முடியாம போகக்கூடியதான் கொடை. மற்ற எல்லாம் வெறும் தானத்துல போயிடும். அதுல கல்விங்கிறது பெரும் கொடை. எந்த காரணம் கொண்டும் அதுவும் நேற்று உங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த பொழுது ஒவ்வொரு குழந்தையும் பார்க்க போகும்போது இன்னும் புதுசா ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சொன்னதே மறுபடியும் சொல்லக்கூடியது அப்படிங்கிறது ரோட்டரியுடைய போலியோவை பத்தியும் அதை அவங்க ஒழித்ததை பத்தியும் முத்தொண்டாட்சியை பத்தியும் மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஏன்னா வள்ளுவன் கூட அறம் சொல்லிட்டு போக மாட்டான், அறம் வலியுறுத்துவான். மறுபடியும் சொல்லணும், உள்ளத்துக்குள்ள உழுது கீழே இறக்கணும் அப்படின்னு. திருப்பி சொல்லாத வேறு சில விஷயங்கள் அப்படிங்கும்போது yesterday I was listening to Michelle Obama.
பராக் ஒபாமா அவருடைய மனைவியான மிஷேல் ஒபாமா, அவங்க உங்க வயது உள்ள குழந்தைகளும் உங்களோட சிறிய வயது அடாலசன்ட் கேர்ள்ஸ், பதின்பருவத்து குழந்தைகளையும் வச்சு பேசிட்டு இருக்காங்க. பேசும்பொழுது அவங்க கண்ணை பார்த்து அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? உன் கல்வியை விட, உன் எதிர்காலத்தை விட மிகவும் கவர்ச்சியான ஒரு மனிதனாக எந்த ஆணாலும் இருக்க முடியாது என்று புரிந்து கொள். எல்லா ஆண்களையும் விட மிகவும் கவர்ச்சியானது உனது எதிர்காலம். உன்னுடைய எதிர்காலம் தான் உன்னுடைய பெரிய கவர்ச்சி, கல்விதான் பெரிய கவர்ச்சி. இடையில் வந்து போகக்கூடிய இன்ஃபாச்சுவேஷன், காதல் என்று நீ நினைத்துக் கொண்டு காதலில் பயப்பட்டு பாதியில் கல்வியை விட்டு போற இல்லையா, அது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு she says where she met Obama. ஒரு நாட்டினுடைய ஃபர்ஸ்ட் லேடியா வந்து உட்கார்றதுக்கு என்ன தகுதி அவருக்கு இருந்திருக்க முடியும்? அவரை தன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் உடல் அழகையும் தோற்றப்பொலிவையும் மட்டுமல்ல பார்ப்பான். அது மீறி போனால் 1 மாதம் 2 மாதம். ஆனா அந்த தோலை தாண்டி, சதையை தாண்டி, எலும்பை தாண்டி, நிறத்தை தாண்டி, நீங்க இவை எல்லாவற்றையும் தாண்டி அவளுக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபஞ்ச சக்தியான பெண் சக்தி யாதுமானவளாக அவளுக்குள் ஒரு இருப்பாளே. ஆனால் காலத்திற்கும் அவள் வசம் காதல் வயப்பட்டு கிடைக்கக்கூடியது மட்டும்தான் ஆண் இனம். ஆண் இனத்திற்கு பெண்கள் வீராங்கனைகளாக இருப்பது ரொம்ப பிடிக்கும் அம்மா. அவ்வளவு சந்தோஷமாக இருக்கக்கூடியது, மிகப்பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடியது. அதனாலதான் இன்னும் உங்க அப்பா ரொம்ப பெரிய விஷயமாக கொண்டாடக்கூடியது தன்னுடைய தாயை, தன்னுடைய மனைவியை அவ்வளவு பெரிய விஷயமா நினைப்பாரு. எத்தனையோ கஷ்டங்களுக்கு நடுவில் மனம் சோர்வுறாமல் இருந்து வரக்கூடியவள் இந்த பெண். அப்ப யாதுமானவள் யார் அப்படின்னு விஜயகுமாரி மேம் கேட்பாங்க. அதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். யாதுமானவள் என்று நாங்க சொல்லக்கூடியது யார்? எங்கே